அஸ்ஸலாமு அலைக்கும் மை டிவி ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம சீரக சம்பால கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய அளவில் பண்ணும்போது பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம், கீ நிறைய போடலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி போட்டுடலாம். ரெண்டே ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா. இது எல்லாமே சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறக்கூடாது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி போடுறதுனால கலரும் மாறக்கூடாது, புளிப்பு தன்மையும் வரக்கூடாது. ஒரே ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போல் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 டம்ளர் நான் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விட்டுடலாம். நான் சீரக சம்பா ரைஸு 2 டம்ளர் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்குது சீரக சம்பா. இதில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது குவான்டிட்டி எல்லாமே அப்படியே டபுள் ஆக்கிக்கங்க. நல்லா இப்போ கொதித்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம தம்க்கு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கீழே மேலே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தம்க்கு விடலாம். நான் பேனில் செய்கிறதுனால வெறும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த லிட்டு வச்சு மூடிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்யும்போது மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் நீங்கள் வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சீரக சம்பா கீ ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் தக்காளி போட்டதுனால கலரும் மாறலை, புளிப்பு தன்மையும் வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்து அந்த அரோமா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாசுமதி ரைஸோட டேஸ்ட்டு வேறு, சீரக சம்பா ரைஸோட டேஸ்ட்டு வேறு. அரோமா சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. அதை சாப்பிட்றத விட இது ஒரு கை நீங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தால்ச்சாவும் புதினா துவையலும் செஞ்சுருந்தேன். தால்ச்சா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.